திருப்பாலைவனம். மாணிக்க வாசகர் கீர்த்தி திருவகவரில் அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்தொரு முதலுருவு கொண்டு இந்திரஜாலம் போல வந்தருளி எவ்வெவர் தன்மையும் தன்மையற்படுத்து தானே ஆகிய தயாவரன் எம்மிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்திழிந்து வந்த அழகமர் வாலையுள் சுந்தர தன்மையோடு புதைந்திருந்தருளியும் என்று பாடியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தின் வடபகுதியில் கடற்கரைக்கு ஏறத்தாழ 5 கல் தொலைவில் உள்தள்ளி இருக்கும் சிற்றூராகும். ஆலங்காடு, ஆற்காடு, வேர்க்காடு என்று இன்று அழைக்கப்படும் ஊர்கள் அமைப்புண்ட இடங்கள் பண்டை காலத்தில் முறையே ஆலங்காடு, ஆற்காடு, வேர்க்காடுகளாக இருந்தவையாகும். இவ்வாறே திருப்பாலைவனம் எனும் இவ்வூர் அமைந்த இடம் பண்டை காலத்தில் பாலை மரக்காடாக இருந்தது. கோயிலின் வெளியே 16 கால் மண்டபம் உள்ளது. 16 கால் மண்டபத்தில் உள்ள சிற்பங்களை நோக்கினோமானால் இத்தல வரலாறுகள் நமக்கு புலப்படும். அதில் மார்க்கண்டேயருடைய வரலாறு பொறிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வரலாறான இறைவனை மரத்தில் இருந்து எடுப்பதற்கான அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இங்கு பூஜை செய்தவர்கள் போன்றவர்களுடைய உருவங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வூர் சிவன் கோவில் கிழக்கு நோக்கியுள்ளது. 5 நிலைகள் உள்ள கோபுரத்தை உடையது. கோவிலின் முன் 16 கால் மண்டபம் கோவிலின் வாயிலை அழகு செய்கிறது. இறைவனானவர் பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை கொண்டு வந்து லிங்கமாக பிடித்து இங்கு வழிபட்ட ஸ்தலமாகும். அந்த அமிர்தேஸ்வரர் வெள்ளை நிறமாக இருப்பார். இங்குள்ள லிங்கம் சுயம்பு வெண்மை நிறம் உடையது. இதன் மேற்புறம் மரப்பட்டையால் மூடப்பட்டது போல் காணப்படுகிறது. இதன் உச்சியில் பிளவு காணப்படுகிறது. இது ஒரு காலத்தில் மரத்தால் மூடப்பட்டிருந்தது. சோழ அரசனது யானை அம்மரத்தில் கட்டப்பட்டது. அந்த யானை திடீரென்று இறந்தது. அரசன் சினந்து அம்மரத்தை கோடாரி கொண்டு வெட்டுவித்தான். அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து குருதி வெளிப்பட்டது. அவ்விடத்தில் ஒரு கோவில் கட்டினான் என்பது தல வரலாறு. இந்த திருப்பார்கடலில் அமிர்தம் கடைந்த வரலாறு இங்கே சிற்பங்களாக அமைந்துள்ளன. அவற்றையும் நாம் பார்க்கலாம். கூர்மாசனத்தில் மகேந்திர மலை இருபுறமும் தேவர்களும் அசுரர்களும் வாசுகியை வைத்து கடையும் மிக அழகான சிற்பம் ஒன்று உள்ளது. இது நமது தல வரலாறுக்கு ஒத்தபடியாக அமைந்துள்ளது. அன்று அவனால் எழுப்பப்பட்ட கோவிலே தூங்கானை மாடமாக அமைந்த திருப்பாலீச பெருமான் கருவறை கோவிலாகும். இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதனால் தூங்கானை மாடம் என சொல்லப்படும்படியான கஜபிருஷ்ட விமானம் என்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கஜபிருஷ்ட விமானம் என்பது பின்புறம் வட்ட வடிவமாக இருக்கும். இந்த வட்ட வடிவத்தில் உண்மையிலேயே நாம் இறைவனை வேண்டும் பொழுது நாம் எந்த விதமான வேண்டுதல்களை வைக்கிறோமோ அவை உள்ளே சென்று பிரதிபலித்து நமக்கு நல்ல அந்த வேண்டுதல்களின் பலன்களாக நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதே கர்ப்ப கிரகத்தின் அமைப்பு. உள்ளே எப்படி செல்கிறதோ அப்படியே திரும்பி வர வேண்டியது. அப்படி பார்க்கும் பொழுது இது வட்ட வடிவமான இந்த தூங்கானை மாடம் உள்ள ஆலயங்கள் எல்லாமே சாத்வீகமானது என்று கூறப்படும். அதாவது நமக்கு மிகவும் சாந்தமான அலைகளாகவே உள்ளிருந்து நமக்கு பிரதிபலிக்கப்பட்டு நமக்கு நல்ல விதமான யோகங்களை போதிக்கக்கூடியது. இது பரவாழ்க்கையில் நமக்கு முக்தி என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்கான மற்றொரு அமைப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. கோவில் நீள் சதுர பரப்பை உடையது. கோவில் மதில் கிழக்கு மேற்கில் 506 அடி நீளமுள்ளது. தெற்கு வடக்கில் 550 அடி நீளமுடையது. யோக சாஸ்திரப்படி இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது.
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, பின்பு சகஸ்ரஹாரம் என்று பதஞ்சலி யோக சூத்திரத்தில் குறிப்பிடும்படியான இந்த சக்கரங்கள் வரிசையாக எப்படி அமைந்திருக்கிறதோ மனித உடலில், அதேபோல் இவ் ஆலயத்திலும் அமைப்புகள் உள்ளன. கோவிலுள் சுவாமிக்கும் அம்மனுக்கும் தனித்தனி கோவில்கள் உள்ளன. தனித்தனி திருச்சுற்றுகளும் உள்ளன. இவ்விரண்டு கோவில்களையும் உள்ளடக்கிய வெளி திருச்சுற்று ஒன்றும் இருக்கிறது. தலத்தில் எங்கும் இல்லாத ஒரு விசேஷமான அமைப்பு ஒன்று உள்ளது. அதாவது விநாயகரின் சன்னதி இறைவனின் இடதுபுறமும், தட்சிணாமூர்த்தி கிழக்கு முகமாக நோக்கி, குரு உபதேச தட்சிணாமூர்த்தியாக கிழக்கு முகமாக அமர்ந்திருக்கிறார். இவர்கள் இருவரையும் தரிசித்துவிட்டு உள்ளே சென்றோமானால் மூலஸ்தானத்தில் இறைவனை நாம் காணலாம். குரு முகாந்திரமாக பிரணவமாகிய விநாயகரை நாம் அறிந்து கொண்டோமானால் இறைவனை சென்று அடையலாம் என்பது போல் ஒரு முக்கோண அமைப்பில் இந்த அமைப்பு உள்ளது. இது மிகச் சிறப்பாக இங்கு உள்ளது. இவ்வூர் சிவன் கோவிலில் 71 கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த 71 கல்வெட்டுகளுள் தமிழ் கல்வெட்டுகள் 65, தெலுங்கு கல்வெட்டுகள் 3, வடமொழி கல்வெட்டுகள் 2, கன்னட கல்வெட்டு 1. இவற்றுள் சில கல்வெட்டுகள் சிதைந்து உள்ளன. அதனால் அவை இன்ன காலத்தில் தோன்றியன என்பதும் இன்ன செயலுக்காக தோன்றியன என்பதும் புலப்படவில்லை. இறைவன் தன்னை வழிபடும் பொழுது ஆடிய நடனம் சந்தியா நிருத்தியம் என்று கூறுகின்றனர். இந்த சந்தியா நிருத்தியம் என்பது 13வது நாள் பிரதோஷ வழிபாட்டில் இறைவன் ஆடும் நடனமாகும். இந்நடனம் இவ்விடத்தில் நடைபெற்று இருப்பதாக ஒரு ஐதீகம் இருப்பதனால் திருப்பேரம்பலம் என்ற பெயரும் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. திருப்பாலைவனம் சிவன் கோவிலில் சித்திரை விழாவும் மார்கழி திருவாதிரை விழாவும் நடைபெற்றன என்பது கல்வெட்டுகளால் தெரிகின்றது. எல்லாவற்றிற்கும் சிறப்பாக மூர்த்தம் சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பது இங்கிருக்கும் கதவீர் கணபதியை சார்ந்தது. அவர் ஒருமுறை இங்கிருந்த ஆலயத்தின் கதவு எரியும் பொழுது விநாயகரின் உருவம் அங்கிருந்த கதவில் இருந்த விநாயகர் உருவம் எரியவில்லை என்பதனால் அந்த விநாயகர் உருவத்தை எடுத்து நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்வதை ஆரம்பித்தோம். இது பழங்காலம், கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு விஷயம். அதன் பிறகு அந்த மூர்த்தியிடம் வேண்டிக் கொள்ள அனைத்தும் நடைபெற, சின்ன சிறு வேண்டுதல்கள் முதல் பெரிய வேண்டுதல்களுடன் அனைத்தும் நிறைவேறுவதனால் அவருக்கு ஒரு தனி சன்னதி அமைத்து மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறார். அவருக்கு வெள்ளி கவச்சம் என்னென்ன வேண்டுமோ அனைத்தும் சேர்ந்து சங்கடகர சதுர்த்தியில் அவரை கொழுக்கட்டை கொடுத்து வேண்டி அனைவரும் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதியான விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைப்பதும் மிகவும் விசேஷமாக இங்கு உள்ளது. கோவிலின் எதிரில் ஒரு திருக்குளம் இருக்கிறது. அதன் பெயர் அமிர்த புஷ்கரணி என்பது. அக்குளத்தில் செந்தாமரை பூத்து அழகு செய்கிறது. மூர்த்தி தீர்த்தம் என சொல்கிறோம். தீர்த்தம் என்றால் வலதுபுறத்தில் சந்திர தீர்த்தமும் இடதுபுறத்தில் சூரிய தீர்த்தமும் முன்பு இருப்பது குளம் அமிர்த புஷ்கரணி என்றும் பெயர் உள்ளதாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக 3 தீர்த்தங்கள் 3 மூர்த்தங்கள் என அனைத்துமே இங்கு விசேஷமாக அமைந்துள்ளன.
கோவிலுள் தெற்கு மேற்கு மூலையில் இத்தல மரமாகிய பாலை மரம் தழைத்து ஓங்கியுள்ளது. அமிர்த மிருத்யுஞ்சயராக இருப்பதனால் இறைவன் இங்கு 60ஆம் கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி, அதாவது சதாபிஷேகம், பீமரத சாந்தி போன்ற அமிர்த மிருத்யுஞ்சய யாகங்கள் செய்வது வழக்கமாக உள்ளன. இங்கு வந்து நிறைய பேர் செய்து கொள்கின்றனர். அம்மையும் அப்பனும் திருமண கோலத்தில் இருப்பதனால் திருமண தடைகள் நீங்குகிறது என்பதனால் திருமண தடைகளுக்கான வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது.